மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாண்டோட தேர்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து நடக்க போகுது. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டெஸ்ட் சீரிஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்லயுமே பயங்கரமா இந்தியா ஆடினாங்க. பட் ஒரு வெற்றி ஒரு தோல்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்குள்ள போறப்போ வந்து விராட் கோலி இல்ல ஒரு சைடு, அண்ட் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து ஃபார்ம்ல இல்ல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஸ்குவாட் ரிலீஸ் பண்ண உடனே வந்து எல்லாருக்கும் நிறைய கேள்விகளும் அதுல இருந்துச்சு. அதுல கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது டெஸ்ட் விளையாடல, தேர்ட் டெஸ்ட்ல இருந்து அவர் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து அவரோட ஃபிட்னஸ் பொறுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடுக்கு வச்சு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் காலையில சொல்லியிருந்தேன், அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஓசி கொடுத்துறதான் போறாங்க, ஏன்னா அவர் ஃபிட்டா தான் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நெட் பிராக்டிஸ்லாம் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, அவரு தேர்ட் டெஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. எஸ், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்னு இந்த ஃபிட்னஸா இருக்கலாம், இல்ல அவருக்கு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம். எக்ஸாக்டான அந்த ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்படல. சோ அதனால தேவ்தத் படிக்கலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு எக்ஸைட்டடான டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐபிஎலுக்கு அப்புறம் அவரை பெருசா பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருமே பெருசா ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பிகாஸ் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஷெல்லில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாரு அவரு. பட் அதை உடச்சி வெளியில வர்றதுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்கு. எப்பா, லாஸ்ட் இந்த ஒரு 3-4 மாசமா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. சையத் முஸ்தக் அலில கண்டினியூஸா செஞ்சுரி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரஞ்சி டிராஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுல ஒரு 190 பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ரஞ்சிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சாரு. அவரோட ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவரோட லைஃப் டைமோட பீக்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், அதோட ஒரு விளைவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து இந்தியன் கால் அப் வந்து வந்திருக்கு. எஸ், ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இந்த தமிழ்நாடு விஸ் கர்நாடகா சேப்பாக்ல மேட்ச் ஆடினாங்க. இன்னைக்கு தான் அது வந்து பாத்தீங்கன்னா டிராவ் ஆகி முடிஞ்சிச்சு. அதுலயுமே ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து கேஎல் ராகுலுக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ்மெண்டா போறாரு அப்படிங்கிற நியூஸ் இப்போ கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவ்தத் படிக்கல, நல்ல பிளேயர் அவரு. பட் அதான் எங்கேயோ எதையோ மிஸ் பண்ணி மாட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஈவன் தான் அவரை விளையாட வச்சாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவர் ப்ரூவ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செமையான கிளாஸியான லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அண்ட் சூப்பரா ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. அண்ட் அவரால் பெரிய ஷாட்ஸும் வந்து அடிக்க முடியும், நிதானமாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட முடியும். ஆல்ரெடி கொஞ்சம் இந்தியன் டீம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் டெஸ்ட்ல இப்பதான் டெபியூ ஆக போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அவரு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டடான பிளேயர் அண்ட் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அண்ட் ஆப்வியஸ்லி அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமாங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.